विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् लोकसारङ्गः सुतन्तु वर्धनः इन्द्रकर्मा महाकर्मा कृतकर्मा कृतागमः. 7வது ஸ்லோகம் பகவானுடைய திவ்யமான நாமாக்கள்ல துர்கமஹா துர்லபஹா துர்கஹா துராவாசஹா துராதிஹா அப்படின்னு துருன்னு ஆரம்பிக்கக்கூடியதான நாமாக்கள்லாம் பார்த்தோம். அதுல பகவான அடையிறது ரொம்ப கஷ்டம் அப்படி. ஏன் பகவான அடையிறதுக்கு முக்கியமா நமக்கு வேண்டியது பக்தி, சித்த சுத்தி. அந்த சித்த சுத்தி பக்திங்கிறது சாதாரணமாக மனுஷர்களுக்கு வரமாட்டேங்கிறது. ஏன் வரலைன்னு பார்க்கலாம். மானிட பிறவை எடுத்திருக்கா. மற்ற பிறவைகளை விட மானிட பிறவி வசதின்னு சொன்ன போதிலும் இந்த மானிட பிறவியில நிறைய ஆகர்ஷணங்கள், அட்ராக்ஷன்ஸ், கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இவைகளால சப்த ஸ்பர்ச ரூப ரசகந்தங்களை எப்பொழுதும் இவன் அனுபவித்துக் கொண்டே இருக்கார். அவைகள் இவரை திசை திருப்பிக் கொண்டே இருக்கு. எப்பவும் ஒரு உருவத்தை பார்த்தா அதை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஏற்படும். ஒரு சத்தத்தை கேட்டதுமே அதை நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கும். இப்படி இவன் காலம்பர எழுந்து ராத்திரி தூங்குற பரியந்தம் எல்லா விதமான ஆசைகளும் இவனை வாக்கின்றே. அவன் இவனுடைய மனசு வெளிநோக்கி சென்றதே தவிர உள்நோக்கி செல்ல மாட்டேங்கிறது. புலன்களை இப்படி சுட்டி பண்ணினதே கஷ்டம்னு சொல்றாரு ஒவ்வொருவரு. அராஞ்சி காலில் எதிரண ஸ்வயம் பூ. ஆகையால் தான் தத்னா பராத்பத்தியதி அந்தராத்மன். புத்தனும் அந்தராத்மாவை பார்ப்பதில்லை. வெளிநோக்கியே செல்கின்ற காரணத்தினால். அதோடு மட்டுமல்ல, எப்பப்ப நாம இந்த விஷயங்களை கவனிச்சுட்டு இருக்கோமோ அப்பப்ப அதை நம்ம மனசுல சம்ஸ்காரத்தை உண்டு பண்றோம். அந்த சம்ஸ்காரம் உண்டு பண்ணின பிறகு நம்ம ஏகாந்தமா இருக்கும் பொழுது சம்ஸ்காரத்தினால ஸ்மிருதி வேற வருது. அப்ப நம்ம அப்படி இருந்தோமோ இல்லையோ, இப்படி ஆகணும்னு நினைச்சோமோ இல்லையோ, இப்படிப்பட்டதான ஸ்மிருதிகள் எல்லாம் நமக்கு வரும். இந்த சம்ஸ்காரமும் ஸ்மிருதியும் அனுபவங்களும் எல்லாமும் சேர்த்து இவனுக்கு அந்த பகவான அடையறதுக்கு தடங்களாக வந்து நிற்கிறது. அதனால அவர் துர்கமமாகவும் துர்லபமாகவும் இருக்கார், துர்க்கமாகவும் இருக்கார். என்ன சாதாரணமாக எல்லோராலையும் அடைய முடியவில்லை அப்படின்னு சொல்லி அந்த பரமாத்மாவனுடைய ஸ்வரூபம் சொன்ன பிறகு கடைசியில் அப்ப எப்பொழுதுமே இந்த நெகட்டிவா தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தேகம் தான் இல்ல சுவாமி. அவருடைய ஸ்வரூபம் என்னங்க நம்ம கவனிப்போம் அப்படின்னு சுபாங்கா. இந்த பரமாத்மாவை நாம் தியானம் பண்ணும் பொழுது எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு வந்தா சோபனமான அங்கங்களோட கூடியிருக்கு தியானம் பண்ணணும். அவருடைய ஸ்வரூபத்தை நாம மனசுல நிறுத்தி வைக்கும் பொழுது சசங்க சக்கரம் சகிதேத குண்டலம் சதீசவஸ்தம் சரதிரம் எப்பொழுதும் புன்சிரிப்போட மகரகண்டலங்களோட கிரீட்டங்களோட தோல் வடயங்களோட பீதாம்பரத்தோட ஆனந்தமாக இருக்கா போல தியானம் பண்ணணும். ஏன்னா நாம எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்றது. ஒவ்வொரு பொருளையும் நாம தியானம் பண்றதுக்கு ஒரு வழிகள் இருக்க. இப்படியெல்லாம் நீங்க தியானம் பண்ணா என்னென்ன பலம் உண்டாகுது அப்படி அந்த சந்தோஷமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை தியானம் பண்ணினேனால் நமக்கும் மனசுக்கு சந்தோஷம்.
பகவானுடைய கையில சக்கராயுதம் இருக்கிறதா தியானம் பண்ணேன்னா அந்த சத்துருக்கள்லாம் நாசமாயிடும். பகவானுடைய கையில சங்கம் இருக்கிறதா தியானம் பண்ணலையானால் உங்களுக்கு ஞானம் வளரும், பக்தி வளரும். பகவானுடைய சரீரத்துல கைகள்ல கதை இருக்கா போல தியானம் பண்ணுதா, அப்ப உங்களுக்கு இந்த பிசிக்கல் பவர் அது உண்டாகும். பகவான் கையில தாமரை இருக்காருதா தியானம் பண்ணல உங்க மனசு மலரும், இதயம் மலரும், மனசு சந்தோஷத்தை அடையும், சாந்தி அடையும். அவருடைய திருமேனியில பீதாம்பரமாகவும் அநேக ஆபரணங்களும் இருக்கிறதாக அவர் தியானம் பண்ணிடையானால் உங்களுக்கு ஐஸ்வர்யம். மனுஷனுக்கு என்ன வேணும்? ஐஸ்வர்யம், காசு வேணுங்கிறது. ததோ வேதம் சொல்றது ஸ்ரீமாவகான்னு கேட்கறது. ஆமா, வேதாந்த பிரகரணத்துல பகவானுக்கு அவரோட காசு வரணும்னு ஏன் சார் கேட்கிறேன் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. காசு இருந்தால் கர்மாவை பண்ணலாம், கர்மாக்களை பண்ணினேனால் சித்த சுத்தி அடையலாம், சித்த சுத்தி அடைஞ்சடையானால் ஆச்சாரிய லாபம் ஏற்படும், ஆச்சாரிய லாபம் ஏற்பட்டால் சிரவணங்கள் பண்ணலாம், சிரவணங்களை ஏற்பட்டேன்னா முக்தி அடையலாம். இது பரம்பரையாக வருது. அதுக்காகத்தான் இந்த ஞானம் வருவதற்கு முன்னாலேயே, காசு வருவதற்கு முன்னாலேயே அவ என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? அந்த ஞானம் எனக்கு கொஞ்சம் கொடுங்கிறது. ஞானம் வந்தது தத்தோமேத்ரியமாவா, நல்ல வழக்கங்கள் ஞானமும் வந்த பிறகு காப்பதுமே. ஏன்னா இது சரியான வழியில உபயோகப்படுத்துவான் அப்படிங்கிறதுக்காக. ஆகையால் அப்படிப்பட்டதான ஞானம் நமக்கு வரணுமே. ஆனால் என்ன பண்ண, பகவானை எப்படி தியானம் பண்ணணும்? சுபாங்கா, அதான் சொல்ற சோபனைகி அங்கைகி சேயத்வா சுபாங்கா. பகவானை எப்படி தியானம் பண்ணணும்? சோபனமான அழகான அங்கங்களோட கூடியிருக்கா தியானம் பண்ணணும். அதற்கு பிறகு லோகசாரங்கா சுபாங்கோ லோகசாரங்கா, லோகங்களுடைய சாரம் என்னென்ன இருக்கோ அந்த சாரங்கவது பிருங்கவத் கிருண்ணாதி. இப்போ ஒரு வண்டு இருக்கு, அந்த வண்டு என்ன பண்றது? பல புஷ்பங்கள்ல உட்காரும். மாம்பூ, ரோஜாப்பூ, மல்லிப்பூ, இப்படி எத்தனை புஷ்பங்கள் இருக்கோ ஒவ்வொன்றையும் உட்காரும். அந்த வண்டு உட்கார்றத நீங்க பார்க்கணும். அந்த புஷ்பத்துக்கு மேல உட்காராது, எந்த ஒன்றும் புஷ்பத்துல உட்காராது. ஆனா என்ன பண்ணுவோம்னா பறந்துட்டே தான் இருக்கும். ஆனா அதனுடைய மூக்க மட்டும் அதுல நுழைஞ்சு அதுல இருந்து ரசத்தை எடுக்கும். ஏன்னா அந்த வண்டு புஷ்பத்துல உட்கார்ந்துருக்குன்னு வச்சுங்களேன், அதோட ஒட்டிடும். அதனுடைய ரெக்கைகள்ல அதனுடைய புப்பொடியெல்லாம் ஒட்டிக்கும். அதுக்கு சிரமமா இருக்கும். ஆகையால் என்ன பண்றது? காத்துல பறந்துட்டே இருந்து ரொம்ப கிட்ட இருந்து அதுல இருக்கும். அது எதை இறக்கிறது? அந்தந்த புஷ்பத்துல இருக்கக்கூடியதான மகரந்தத்தை பருகுகிறது. மகரந்தத்தை பருகி அதை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அது தேனை உண்டு கொடுத்தோம். இந்த மிருங்கம் இருக்கு பட்சல அது என்ன பண்றது? ஒரு புஷ்பத்துல ரொம்ப சாரமா இருக்கக்கூடியதான மகரந்தம் அதைத்தான் பருகிறது, அதைத்தான் அந்த புஷ்பத்திலிருந்து எடுத்துக்கிறது. அதே போல இந்த லோகத்துல சாரம் இருக்கோ அந்த சாரத்தை அவர் என்ன பண்றார்? அவர் ஸ்வீகரிக்கிறார். லோகத்துல சாரம் என்ன இது விசாரிக்கும். இந்த உலகங்கள்ல சாரம் என்னன்னு ஒரு காலத்துல பிரம்மதேவர் விசாரிச்சார். அவளுக்கு என்ன பண்ணிட்டுன்னு என்ன தோணிதுன்னு, இந்த 4 வேதங்கள் தான் சாரம். ஏன்னா லோகத்துல மனுஷால் எத்தனையோ கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கா. எதை பண்ணினா மனுஷால் முன்னேறாமோ அதுதான் முக்கியமானது. அந்த கர்மாக்கள் எங்கே உண்டாகிறது? வேதத்துல இருந்து கர்ம பிரம்மோத்பவம் வித்தி. கர்மாங்கிறது வேதங்கள்னால உண்டாச்சு. யாரு என்ன கர்மாவை பண்ணணும், எதனால் அவர் சேமத்தை அடைவார் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் வேதமானது சொல்லியிருக்க. அப்படிப்பட்டதான இந்த கர்மோத்பவம் கர்மா எந்த வேதங்கள்ல உண்டாச்சோ அந்த வேதங்கள் தான் சாரமானவை அப்படின்னு நல்லா இருக்க. வேதங்கள் சாரமாக. ஆனா வேதங்கள் 4 வேதங்கள், அதை யார படிக்கிறது? ரொம்ப. அதனால 4 வேதங்கள்லயும் சாரமா இருக்கிற பொருள் ஏதாவது இருக்கா அப்படின்னு மறுபடியும் பிரம்மதேவன் தபஸ் பண்ற. தபஸ் பண்ணும் பொழுது அவருக்கு தோணித்து காயத்ரி மந்திரம் சாரம் அப்படின்னு. இந்த காயத்ரி மந்திரம் ருக்வேதத்திலையும் யஜுர்வேதத்திலையும் சாமவேதத்திலையும் அதில் ஒவ்வொரு வேதத்திலையும் இருக்கக்கூடியதான இந்த மந்திரமானது இதுதான் ரொம்ப சாரமானது
அப்படின்னு தீர்மானத்துக்கு வந்த காயத்ரியா பரவ மந்திரா நமாலும் தெய்வதம் பதம். காயத்ரியை விட சிறந்ததான மந்திரம் இல்லை. ஏன்னா அந்த மந்திரத்தை நீங்க அர்த்தம் தெரிஞ்சுக்காம சொன்னாலே பலத்தை கொடுக்கணும். ஒண்ணுமே இல்லை, வெறுமனை பாட்டா பாடினாலே போறோம். இந்த காயத்ரி மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. மற்ற மந்திரங்கள்லாம் அக்ஷர சுத்தமா சொல்லணும், கரெக்டா எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்தி சொல்லலாம். அந்த காயத்ரி மந்திரத்துக்கு இதெல்லாம் கிடையாது. ஆனா நிறுத்தி சொன்னீங்கன்னா அதிகமான பலம். பஞ்சாவசான காயத்ரி பஞ்சபாதக நாசினி. 5 இடத்துல நிறுத்தி காயத்ரி சொன்னேனால் 5 பாதகங்களையும் நாசம் பண்றது அப்படின்னா சாஸ்திரம் கர்மசாஸ்திரம் சொல்றது. ஆகையால் அந்த காயத்ரி மந்திரம் சிரேஷ்டமா இருக்கிறதுனால அந்த காயத்ரி மந்திரம் மிக சிறந்ததான மந்திரம்னு சொல்றோம். அதை கண்டுபிடிச்சாரு. அப்புறம் காயத்ரி மந்திரத்தையும் ரொம்ப பேர் ரொம்ப நீளமா இருக்கத்தான் சொல்ல முடியலைங்கிற. என்ன பண்றது, தினந்தோறும் 1000 காயத்ரி பண்ணா முடியல அப்படி. அப்ப இந்த காயத்ரி மந்திரத்திலையும் சாரம் என்ன அப்படின்னு மறுபடியும் தபஸ் பண்ற. அப்ப ருக்வேதத்துக்கு சாரமா இருக்கிற காயத்ரி மந்திரம் அதுக்கு சாரமா இருக்கிறது பூ அப்படிங்கிற ஒரு வியாகிருதி. விசேஷமாக பலத்தை கொண்டு வந்து தருகிறது. வியாகிருதி வி ஆகிருதி ஆகரணம் கொண்டு வருது. அப்ப இந்த வியாகிருதி என்ன பண்றது, பூங்கிற வியாகிருதியானது நமக்கு விசேஷமாக ருக்வேதோக்தமான கர்ம பலங்கள்லாம் கொடுக்கிறது. அதே போல எதிர்வேதத்துக்கு என்ன சாரம் அப்படின்னு பார்க்கல, அவருக்கு புவா அப்படின்னு தோணி. அதுக்கப்புறம் சாமவேதத்தில் இருக்கிற மந்திரங்களுக்கெல்லாம் என்ன சாரம்னு யோசனை பண்ற. அதுக்கு சுவாறு தோணித்தார், கலந்து விட்டார் எல்லாத்தையும். ஏன் காயத்ரி மந்திரம் 3 வேதங்கள்லயும் இருக்கு. ஆகையால் எல்லாவற்றையும் கலந்து சொல்வது ஓம் பூர்புவ சுவா அப்படின்னு பூஹோ புவா சுவா அப்படின்னு. அந்த பூர்புவ சுவகான்னு இருக்கிறதே ரொம்ப பெருசா இருக்கு. அதையும் சின்னது பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருக்கு அகார உகார மகாரங்களோட சேர்ந்த நாத பிந்துவோட சேர்ந்ததான ஓங்கிற ஒரு வியாகரத்தை தோணித்தார் அந்த பிரணவம். அதனாலதான் வேதம் சொல்றதுக்கு முன்னால பின்னால 2 இடத்துலயும் ஓங்காரத்தை சொல்லும். யாராவது வேதம் சொல்றோம்னு சொன்னா முதல்ல ஓங்காரத்தை சொல்லி வேதத்தை சொல்லுவா. கலைஞரை முடிக்கிறப்ப மறுபடியும் ஓம்னு சொல்லி முடிப்பா. அதான் சம்பிரதாயம். யோ வேதாத உஸ்வர புரோக்தா. வேதத்தினுடைய ஆதியில என்ன ஸ்வரம் சொல்லி இருக்கோ வேதாந்தே பிரதிஷ்டிதா. வேதத்தினுடைய கடைசிலையும் ஸ்திரமா இருக்கோ அப்படிப்பட்டதான ஓங்காரத்துக்கு நமஸ்காரம் பண்றது வேதமே. அதே போல இந்த பிரபஞ்சத்துக்கு சாரமா இருக்கக்கூடியதான வேதங்கள், வேதங்களுக்கு சாரமா இருக்கக்கூடியதான காயத்ரி மந்திரம், காயத்ரி மந்திரத்துக்கு சாரமா இருக்கக்கூடியதான வியாகிருதிகள், வியாகிருதிக்கு சாரமா இருக்கக்கூடியதான ஓங்காரம், அப்படிப்பட்டதான அந்த ஓங்காரத்துக்கு அர்த்தமாகவும் ஓங்காரத்துக்கு வாக்கியமாகவும் ஓங்காரத்துக்கு லட்சியமாகவும் பரமாத்மா இருக்கார். ஏன் பரமாத்மாவுக்கு என்ன பேரு, லோகசாரங்கா. லோகத்தினுடைய சாரத்தை சாரங்கம் போல், சாரங்கம்னு பிருங்கம் பண்டை போல் கிருண்ணாதி இது லோகசாரங்கா. இது எங்க சொல்றது, பிரஜாபதர்லோகானபியதபது அப்படின்னு வேதம் சொல்றது. பிரஜாபதியானவர் வேதங்களை எல்லாம் அபியதபது லோகங்கள் எல்லாம் யோஜனை பண்ணி பார்த்தார். இதுல சாரம் என்ன இருக்குன்னு, அப்படி சாரம் என்ன இருக்குன்னு எவ்வளவு வந்தாலும் யோஜனை பண்ணிட்டே இருக்க. கலைகள் என்ன வேண்டாயிட்டார் ஓங்காரதம் யந்தோ விஸ்வரூபா சந்தோபியோபூவா அப்படின்னு இதான் கைத்தறியோபனிடத்துல ஓங்காரத்தை பத்தி விசேஷமாக சொல்றது அப்படின்னு. அதான் பகவானுடைய நாமாவா அமைஞ்சிருக்க லோகசாரங்கா. இது என்ன இருக்கு, அவருக்கு லோகசாரா பிரணவா. லோகத்துக்கு சாரம் என்ன, பிரணவம். இப்ப நம்ம பார்த்தோமே இந்த விதமாக லோகத்துக்கு சாரமா இருக்கக்கூடியது பிரணவம். அந்த பிரணவத்துல அந்த பிரணவத்தினால் அறியப்படுகிறார். தேன பிரதிபத்தவ்யா இதுவா லோகசாரங்கான்னு சொன்ன லோகசாரம், லோகசாரத்தினால் கஹா அடையவர், லோகசாரம் கஹா.
சார் லோகசாரம் கஹான்னு வந்து லோகசாரகஹான்னு வரணும். சம்ஸ்கிருதத்துல சமாசம் பண்ணும் பொழுது கடைசியில் இருக்கக்கூடியதான ஒரு அம்சம் போயிடணும், பிரத்யேகங்கள் தான் வரும். லோகசாரம் கச்சதீதி லோகசாரகா அப்படின்னு வரும். லோகசாரங்கஹான்னு எப்படி சொல்றது? புருஷோதரத்வாத்தாதுத்வம். புருஷோதரம்னு ஒரு கணம், புருஷதுதரம்னு சொல்ல வேண்டிய இருக்கிறதுல புருஷோதரம் அப்படின்னு சொல்லிட்டார். இது போல சில பதங்கள்னா வழக்கத்துல இருக்கிற மாதிரி நம்ம சொல்லணுமே தவிர வியாக்கரணத்துல இப்படி இருக்கு ஆகையால் இப்படித்தான் நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லப்படாது. லோகத்துல வழக்கமா இருக்கிற பதங்களை வெற்றி வியாக்கரணம் எழுதியிருக்க. அதனால விவகாரம் என்ன, அதுக்கு தகுந்தா போல சொல்லணுங்கிறதுனால புரோதராஜ கணத்துல இதை சேர்த்து இதுக்கு சாதுத்துவத்தை கொண்டு வரணும். ஆயா லோகசாரங்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் சுதந்து. இந்த பரமாத்மாவை நம்ம தியானம் பண்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடியதான இன்சிடென்டல் பெனிஃபிட் என்னன்னு பார்க்கணும். முக்கியமாக ஒரு பிரயோஜனங்கள் இருந்துட்டே இருக்கு. ஆனா சிலது ஆధుனிகமான சில அப்பப்ப வரக்கூடியதான எதிர்பாராத இருக்கக்கூடியதான பிரயோஜனங்கள் உள்ளது. பகவானுக்கு பூஜை பண்ணணுங்கிறதுக்காக நல்ல புஷ்பங்களா கொண்டு வரேன், நல்ல மல்லி ஜாதி ரோஜா இவரெல்லாம் கொண்டு வரேன், பகவானுக்கு பூஜை பண்றேன். பூஜை பண்ணின பிறகு என்ன ஆச்சுன்னா வீடு முழுக்க சுகந்தமான நல்ல வாசனையா. பகவானுக்கு பூஜைக்காகவே கொண்டு வந்திருக்கேன், ஆனா உங்களுக்கு என்ன சார் நல்ல வாசனை வந்து நீங்க அனுபவிக்கிறீங்களா இல்லையா? நம்ம பூஜை பண்றதுன்னு வந்ததுன்னா பகவானுக்கு மட்டும்தானே வரணும், எனக்கு வரப்படாதுன்னு சொல்ல முடியுமா? அதே போலயே விஷ்ணுதாஸ்நாமம் வாஸ்தவமையானால் என்ன பெனிஃபிட் சார்? சுதந்து சுதந்து சோபனமான விஸ்தீர்ணமான ஒரு பிரபஞ்சம் இவருக்கு இருக்கு. உலகம் முழுக்க உங்களுக்கு நல்லதாகவே காணப்படும். உலகம் முழுக்க எல்லாரும் நமக்கு நல்லது பண்றவாளாகவே இருக்கணும். அதுதான் சாதாரணமாக ஒரு சங்கத்துல நாம இருக்கும் பொழுது ஒரு சொசைட்டியில நீங்க எப்படி இருந்தாலும் சரி நம்மளை பத்தி அசூயப்படுறவா ரொம்ப பேர் இருப்பா. ஒருத்தர் இடத்துல இருக்கக்கூடியதான குணம் ஒருத்தர் இடத்துல இல்லைன்னா, ஒருத்தருக்கு இருக்கிறது இன்னொருத்தருக்கு இல்லைன்னா அந்த இல்லாதவா இவாளை பார்த்து ஆஹா நமக்கு இல்லையே அவனுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரியே பணம் இருந்தாலும் அவளுக்கு அவ்வளவு நிறைய இருக்கே நமக்கு அவ்வளவு வராதையே, இது அபிப்பிராயம் இருக்கத்தான். அபிப்பிராயம் இருந்தவரை அதற்காக முயற்சி பண்ணி அப்படியே அதனால அடையிறவன்கிறவன் நல்லவன். ஆனா சில பேர் என்ன பண்ணுவா, குசேலனை குபேரனாக்கிறது கஷ்டம். அதனால என்ன பண்ண ரிவர்ஸ்ல குபேரனை குசேலனாக்கி விடுவான். என்ன ஆச்சுன்னு அவனிடத்துல காசு வராம அவனை முட்டுக்கட்ட போடுங்க, அவனை வரவிடாம பண்ணுங்க, முன்னுக்கு வரவிடாம பண்ணுங்க. இது நிறைய இருக்கும் நம்ம வாழ்க்கையில அப்பப்ப அனுபவிச்சுட்டே இருப்போம். சில சமயத்துல என்ன பண்ணோம் தெரியாம மறுபடியும் நம்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கார், ஏமாந்துட்டே இருப்பா. ஏதோ ஒரு நாளைக்குதான் தெரிஞ்சுப்பா, ஓஹோ இவாக்க நம்பிக்கையாக நம்ம இருந்தோம், அவ நம்மளையே சிரமப்பட்டு இருக்கா, நம்ம மேல இவ்வளவு ஒரு வைத்தறிச்சல் அசூய இருக்கு இவைகள்லாம் இருக்கு. ஆகையால் என்ன பண்ணும் நம்ம தனியா இருப்போம் அப்படின்னு பழக்கப்பட்டிருப்பா. அதுவும் இல்லாமல் அவளுக்குன்னா நம்ம மேல இவ்வளவு கோபம், நாம அதோட அப்படி இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லையே, நாம சௌக்கியமா இருந்துட்டு இருப்போம். ஆனா அவங்களோட ரொம்ப ஈடுச்சுக்காம இருப்போம். நம்மளவா எப்படி ஏமாத்தாமல் இருப்பாரோ அப்படி இருப்போம். அப்படின்னு இருக்க பழகிட்டாள்னா உலகம் முழுக்க இவாளுக்கு சத்ருக்களே கிடையாது. ஏன்னா இவாளை ஸ்தோத்திரம் பண்றவா இவாளுக்கு நல்லது பண்றவா ஒரு செட் ஆல்ரெடி இருக்கா. இவாளை கண்டு ஒரு அசூய ஈர்ஷ்ய குரோதம் கோபம் இப்படி இருக்கிறவாளோட இவ என்ன பண்ணிவிட்டா ரொம்ப வயசிச்சுக்காம இருந்துவிட்டா. அதனால என்ன ஆயிடுதுன்னா உலகம் இருந்தா இவருக்கு நல்லவாளா ஆயிடுது. உலகத்துல எங்கே போனாலும் யாரோட பேசினாலும் ஒரு சந்தோஷமாக ஆனந்தமாக தன்னுடைய நிலையை மாறாமல் இருந்து பழகப்படுத்துகிறார். இது ரொம்ப கஷ்டம், சொல்றதே தவிர ரொம்ப கஷ்டம். ஆனா இது விஷ்ணுதாஸ்நாமத்தினுடைய ஒரு பலம் என்ன, பகவதமுக்குனார் பலம். அந்த ஒரு குவாலிட்டி உங்களுக்கு வீட்டுல இருக்கலாம். நீங்க யாரும் வேண்டாம் சன்னியாசம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லல, வீட்டுல இருந்த போதிலும்
வீட்டுல இருக்கக்கூடியதான நடக்கக்கூடியதான சந்தர்ப்பங்களோட நம்ம ரொம்ப ஈர்த்துக்க விடாது. குழந்தைகளுக்கோ மற்றவர்களுக்கோ தர்மத்தை எடுத்து சொல்லணும், சந்தேகமே கிடையாது, உங்க டியூட்டி அது. ஆனால் அவன் நடந்துக்கல அது போலேன்னு சொன்னா அதுக்காக நீங்க வருத்தப்படக்கூடாது. சொல்லலாம், அப்பா இது தப்பு, கேட்டா சொல்லுங்க. அதோட என்ன, உங்க குழந்தைகளா இருந்தா உங்களுக்கு சொல்லக்கூடியதான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, சொல்லுங்க. சொன்னாலும் கேட்கலன்னு வச்சுங்க, அழாதீங்க. சில பேர் அப்படிதான், அந்த அவா சரியா இல்லையே, இவா சரியா இல்லையா, அது இல்லையே, இவா போயிட்டே இருப்பான். எப்ப இவங்களுடைய மனசும் கெட்டு போயிடும். விவகாரம் என்ன, நம்ம பண்ண வேண்டியது பண்ணிவிட்ட மற்ற சமயத்துல வீட்டுல ரொம்ப இழுக்க கூடாது. உங்களுக்கு இந்த உலகத்துல முக்கியமான பதார்த்தம் எது, பரமாத்மாவுக்கு தான். அந்த பகவானுடைய திருவடிகள், குரு சேவை, இது மட்டும் ஸ்ட்ரிக்டா நம்ம வச்சுட்டோம்னா உலகம் முழுக்க சௌக்கியமாக ஆனந்தமாக இருக்கும். அதே போல தர்மராஜார்கிட்ட கேட்கும் பொழுது உலகம் எப்படின்னு, உலகம் எல்லாம் நல்லவர்னு சொன்னாலும் அது சொல்ல முடியுமா? அவருக்கு துரியோதனாதிகள்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு கணமும் அவருக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கா. அது அந்த பீமனை கண்டாலே பிடிக்கல. ஆனா என்னாச்சுன்னு, அவருக்கு பகவானுடைய அனுகிரகம் இருக்கு, பகவான் பக்கத்துல இருக்கார். எப்படிப்பட்டதான ஒரு சந்தர்ப்பங்கள், ஒரு சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு வந்த போதிலும் அவர் ஜெயிச்சுட்டு வந்தாரா இல்லையா? பாரதத்தை படிச்சுடையானால் அவர் ஒரு நாளும் சும்மா இல்ல. ரிஷிகள் எத்தனையோ பேர் வந்து அவளுக்கு எத்தனையோ கதைகளை சொல்லிட்டே இருந்தார், தர்மத்தை சொல்லிட்டே இருந்தார், மனசுக்கு சந்தோஷமாகவே வாழ்ந்த. ஆனா துரியோதனுக்கு என்ன, எப்பவும் ஒரே டார்கெட் தான், பாண்டவால அழிக்கணும். அத்தனை வருஷங்களும் என்ன பண்ணிட்டு, பாண்டவால எப்படி அழிக்கணும் எப்படி டென்ஷனாவே இருந்தா கடைசியில பிராணே விட்டான். பாருங்க, இவ ஒரு டென்ஷனும் இல்லை, இத்தனை கஷ்டமும் வந்தது. பாண்டவாளுக்கும் திரௌபதிக்கும் அந்த கட்டத்தை நம்ம கட்டத்தை ஒரு கணக்குன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்டதான கட்டங்கள் வந்த போதிலும் பாண்டவாள் கடைசியில ஜெயிச்சாளா இல்லையா? தர்மராஜா எப்பொழுதும் ஆனந்தமாகத்தானே இருந்தார். அதுக்கு காரணம் என்ன? பகவன் நாமஸ்மரணம். அதான் சுதந்து சோபனா தந்து விஸ்தீர்ணா. இங்க தந்துன்னா நூல்னு அர்த்தம் பண்ணக்கூடாது, தந்துன்னா தரு விஸ்தாரேங்கிற சாது. அதனால சோபகமான விஸ்தீர்ணம் எங்கும் வியாபிச்சிருக்கார் அவர். பிரபஞ்ச அத்யா இது சுதந்து. இந்த சஹஸ்ரநாமத்தை வாசிக்கிறவாளுக்கோ மத்தாளுக்கோ இப்படிப்பட்டதான பலம் இந்த நாமஸ்மரணத்தினால வருது. அது மட்டும் இல்லை, அடுத்தது சுதந்து தந்துவர்தனா. பகவானுக்கு என்ன பேரு? தந்துவர்தனா. தமேவ தந்தும் வர்தயதி சேதயதி இதுவா. இந்த நல்ல ஒரு ஜனங்கள் இருக்கா பார்த்தா, அந்த ஜனங்களை விருத்தி பண்ற. தந்துன்னு குழந்தைகள்னு அர்த்தம், வம்சம்னு அர்த்தம். நம்ம நாட்டுல தான் குழந்தைகளை தான் நல்ல வழியில இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். மற்ற நாடுகள்லாம் என்ன பண்றதுன்னா, குழந்தைகளுக்கு மேஜர் ஆயிடுதுன்னா அவன் பாட்டுக்கு அவன் போகட்டும், அவன் வாழ்க்கை அவன் வாழட்டும், நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியதான ஒரு நிலை இருக்கு. அமெரிக்காலையும் இங்கிலாந்துலயும் இங்க என்ன போனிடையானால் அவன் என்ன நினைக்கிறா, குழந்தைகள் பிறந்திருக்க அவளை பெரியவாளை ஆக்கணும், அவ்வளவுதான் அவளுடைய டியூட்டி. அதுக்கப்புறம் அவன் இஷ்டமான ஒரு பார்ட்னரை அவனே தேடி எடுத்துக்கலாம், அவன் இஷ்டமா இருக்கலாம், நம்ம கிட்ட வந்தா பேசுவோம், இல்லைன்னா இல்லை. அப்படிதான் அங்க இருக்கு. நமக்கு அப்படி இல்லை. வேதம் என்ன சொல்றது? பிரஜாதந்தும் நமக்கு குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறந்தா மட்டும் போறாது, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், பிறகு அவனுக்கும் குழந்தை பிறக்கிற பரியந்தான் உங்களுக்கு டியூட்டி இருக்கான். என்ன சுவாமி இது விவகாரம்? எனக்கு 80 வயசு ஆகிற வரைக்கும் நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணுமா? ஆமாங்கிறது. ஏன் நம்ம நாட்டுல ஜனங்கள்லாம் எப்படி இருக்கா? தர்மத்தை பண்ணிக்கொண்டே வாழற. அந்த தர்மமானது உங்களுக்கும் சகாயப்படுறது, உலகத்துக்கும் சகாயப்படுறது. உலகத்துக்கு பண்ணக்கூடியதான ஒரு இது சந்தர்ப்பம் நீங்க பண்ணித்தான் ஆகணும். பிரகிருதியிலிருந்து நம்ம எத்தனை வாங்கிக்கிறோம்? காத்து பிரகிருதியிலிருந்து நீங்க வாங்கிக்கிறது. நீங்க பிரகிருதிக்கு என்ன பண்ண? நேச்சருங்கிற சொல்றேல ஜலமானது அது ஒரு நாள் கிடைக்கலன்னு எவ்வளவு சிரமப்படுறோம்.
பூமாதா நமக்கு உட்கொள்றதுக்கு அத்தனை பதார்த்தங்களும் கொடுக்குறா. அவங்களுக்கு என்ன பண்ணின நீங்க? இதான் வேதம் கேட்கறது. பகவானானவர் பஞ்சபூதங்களை உங்களுக்கு கொடுத்திருக்க, அதனால நிறைய லாபங்களை நீங்க பெற்றிருக்க. இது ஏதாவது ஒண்ணு குறைஞ்சு போனாலும் காசு இல்லைன்னு வச்சுக்கோ, மனுஷனுடைய வாழ்க்கை என்ன? எவ்வளவு சப்ளை பண்ணிட்டே இருக்க. ஆனாலும் நம்ம அதை அனுபவிக்கிறோமே தவிர, அனுபவிச்சுட்டா அதுக்கு பிரதியா நான் என்ன பண்ணேன்னு நினைச்சு பார்த்தேடா, பார்க்கல. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது? நீங்க தர்ம வழியாக வாழுங்கள், இன்னொருத்தருக்கு துன்பம் இல்லாம வாழணும். சத்தியம் பதா தர்மம் தரா சுவாத்தியாய ஆன்மா பிரமதா. இதை விட வேற என்ன விட? இப்படி நல்ல காரியத்தையே பண்ணிட்டே இருக்கும். அவ்வளவுதான் உங்களை எதிர்பார்க்கிறேன். நீங்க பூமாதாரிலிருந்து அரிசி சாப்பிட்டு வாங்கிட்டு அதுக்கு பூமாதார் வேற ஏதோ கொடுக்க, காசு கொடுக்க, ஏதாவது கேட்டோமா? இல்ல. அப்ப என்ன? தர்மமான ஒரு வாழ்க்கையை வாழணும். இது வாழணும்னு சொன்னா நீங்க மட்டும் வாழ்ந்த போறாது, அடுத்ததாக உங்களுடைய ஜெனரேஷனுக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம அதுல ராமாயணம் படிக்கிறது வழக்கம். நம்ம குழந்தைகளுக்கு என்ன படிக்கணும். அதே போலயே அதனாலதான் நம்ம என்ன நினைச்சிருக்கோம், தட்டாத்யான் புத்ரானா தேஹி மதிமேகாதசங்கிருதி. 10 குழந்தைகள் வேணும்னு பிரார்த்தனை பண்ணோம் பகவான். பாப்புலேஷன் என்ன ஆகுதுன்னு பார்க்கக்கூடாது. அந்த கேள்வி இருக்கு. ஆனா எதற்காக இப்படி சொன்னோம்? ஐயா, இந்த 10 குழந்தைகள்ல ஒருத்தனாவது நல்லவனா பிறக்க மாட்டானே. அந்த ஒருவன் நல்லவனா இருந்தா லோகக்ஷேமம் ஏற்படாத. அந்த லோகக்ஷேமம் ஏற்படணும்னு சொன்னா தர்மமான வழியில ஒருத்தன் இருக்கணும். நம்ம பண்ணக்கூடியதான பஞ்சாயத்தன பூஜை அவன் பண்ணணும். நம்ம பண்ணக்கூடியதான விரதங்களோ இவைகள் அவ பண்ணணும். மாட்டு பொண்ணு வந்ததுமே முதல்ல சொல்லி கொடுப்பா, இந்த ஆத்துல இதான் சம்பிரதாயம், இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும் அப்படி. நம்மாவே சொல்லி கொடுத்துருப்பா, இவாளும் சொல்ற. அது முதல்ல ஒரு கஷ்டமா தான் இருக்கும் அவளுக்கு. ஆனா என்னன்னா நாளடவுல ஓ இது நல்லா இருக்கு ரெடி ஆயிடுவா. எதுக்குன்னு அவ நாட்டு பொண்ணுக்கு சொல்றது. இந்த உலகம் முழுக்க மாமியார் மாட்டு பொண்ணு ரிலேஷன் இருக்கு பத்தியில, நல்லது பண்ணினா கெட்டதா தோணும், 2 பேர் இருக்கும். அதனாலதான் இப்படி வருது. ஆனா தர்மம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த தர்மத்தை நம்ம சொல்லி கொடுத்தோமே, ஏன்னா தர்ம வழியா இருந்தாலே லோலாத்துக்கெல்லாம் செய்யும். அதனால நம்ம மாத்திர பண்ணக்கூடியதான பாராயணங்களோ விரதங்களோ அனுஷ்டானங்களோ மந்திர ஜபங்களோ இவைகள்லாம் நாமும் பண்ணணும், நமக்கு பின்னால நம்ம குழந்தைகளும் பண்ணணும். அதுக்காக அவளுக்கு வழிகாட்டியா இருக்கணும். சாதாரணமா என்ன ஆகும், நம்ம பண்றதெல்லாம் சில சமயத்துல குழந்தைகள் பண்ண மாட்டாங்க. ஆனா குழந்தைகளுக்கு இன்னொரு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவ பண்ணுவா. தாத்தாவுடைய பேரனுக்கு வந்ததுமா, பையனுக்கு வரலையோ, வந்திருக்க சூக்ஷ்ம ரூபமா இருக்கு. எல்லா சம்ஸ்காரங்களும் மனுஷியாளுக்கு அப்பவே அபிவியக்தம் ஆகாது. சில பேர் உபநயனான அப்புறம் சின்சியரா சந்தியாவந்தனம் பண்ண ஆரம்பிப்பான். பார்த்துட்டு இருக்கேன் லோகத்துல. அந்த காலமுறையில ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் சந்தியாவந்தனம் பண்ணுவோம். நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், வேகமா இருந்தாரு. இது நாளோட என்னாச்சுன்னு 10 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷம் ஆச்சு. நான் அதை விட குறைக்க முடியாது. சில மந்திரங்களை குறைச்சுட்டான் அப்பவே. ஆனா விவகாரம் என்னன்னா, வெறும் காயத்ரி மந்திரம் அங்கே பிரதானம் பண்றதுக்கே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். அது பண்ணிட்டே இருக்கான். ஆனா இன்னும் சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்கான், கம்ப்ளீட்டா விட்டா அவளுக்கு பிராமணியமே போயிடுது. ஏன் சார் இப்படி ஆயிடுது? என்ன நம்ம அப்படி நினைச்சுட்டு இருப்போம், எனக்கு பகவான் மேலேயே பக்தி இல்ல, நம்பிக்கை இல்ல, இப்படின்னு சொல்றவாள்லாம் இருந்துட்டு இருக்கா. பாபத்தினுடைய பிரதாபம் அது. ஆனா என்னாச்சு, அவளே ஒரு 50 வயசு 60 வயசு ஆனப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சு, மறுபடியும் ஒரு குரு அடைஞ்சு, மறுபடியும் சிரமப்பட்டு அப்பா ஃபீல் பண்ற, நான் ஒரு 50 வயசா வேஸ்ட் பண்ணிட்டேனேன்னு. யாரும் வேஸ்ட் பண்ணல, மட்டும் இருக்கிறதுதான் வெளியில வரும். பீஜம் இருக்கு, பீஜத்தை பூமியில விதைச்சு ஜலத்தை விட்டு. ஆனா என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த பீஜத்தை நாயோ இதோ பறந்து எடுக்கப்படாதுங்கிற ஒரு பயத்தினால அது மாதிரி ஒரு பாறாங்கல்ல வச்சு விட்டு அதுக்கு மேல ஜலத்தை விட்டுட்டே இருந்தா அது வரவே சுவாமி. அதனால என்ன ஆயிடுச்சு, பீஜம் கெட்டு போச்சோ, ஒண்ணும் போகல. என்னைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தர் அந்த பாறாங்கல்ல தூக்கிட்டான். அவன் காரியத்துக்காக தான் அவன் எடுத்துட்டு போங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் மழை வந்தது, நீங்க ஜலத்தை விடல, மழை வந்தது, தானா முளைக்காது. அதே போலயே நம்ம வாழ்க்கையில நல்லா வர்றதுக்காக சில பிரதிபந்தங்கள் இருக்கும். அந்த பிரதிபந்தங்கள் போனதுமே மறுபடியும் வளர ஆரம்பிக்கும். அப்ப கஷ்டப்படுவா, நான் 50 வயசு வேஸ்ட் பண்ணிட்டேனே,
சின்ன வயசுலயே படிச்சிருந்தா வந்திருக்குமே, இப்ப மட்டும் வராதுன்னு யார் சொன்னா? நொற்று பண்றதுதான் கஷ்டமே தவிர வராதுன்னு வரவே கிடையாது. எந்த வயசுலயும் எதையும் அறிந்து கொள்ளலாம், ஆனா சந்தேகம் இல்லை. அதுக்கப்புறம் சில சமயத்துல என்ன ஆகும், அவனுடைய பேரனுக்கு இது வந்து பிடிச்சிடும். சாதாரணமாக பையன் வயசு பேர் இல்லாத மாதிரி பொண்ணு வயசு பேர்னா சீக்கிரமா பிடிச்சிக்கணும். அது என்ன தெரியாது, அது என்ன விவகாரமோ தெரியல. பாப்பா அப்படி இருந்தார், நல்லா படிச்சவரா இருந்தார், பொண்ணு வயசு பேரும் மறுபடியும் படிக்கணும். நடுவில் இருக்கிறவாளும் தெரியல, அது என்ன ஏதுன்னு பார்க்கணும். அதனால்தான் ஸ்ருதி சொல்றது, குழந்தைகள் அதோட மட்டுமல்ல, அந்த குழந்தைகளுக்கும் குழந்தைகள் வளர பர்யந்தம் நீங்க இருக்கணும், அவளுக்கும் கர்மத்தை சொல்லணும். அப்படியே இந்த சத்கதியானது நல்ல வழியானது வளரணும். அது எப்படி சார் வளரணும்? குழந்தைகள் பிறப்பா அவன் நல்ல வழியில இருக்கணும்னு எப்படி சொல்றது? அது இந்த பகவானால வர முடியும். ஏன் பகவானுக்கு தந்து வர்தனா தமேவ தந்தும் வர்தயதி, அல்லது தப்பு பண்ணினவாளுக்கு சேதயதி இவா தந்து வர்தனா. அதுக்கு பிறகு பகவானுடைய பேர் என்ன? இந்திர கர்மா. இந்திரன் பரமேஸ்வரன் அல்லது இந்திரன் ஸ்வர்காதிபதி. அவருடைய செயல் எப்படி இருக்கோ அப்படிப்பட்டதான செயல் இவருக்கும் இருக்கு. அதனால பகவானுக்கு இந்திர கர்மா. இது என்ன தரும்? இந்திரனை வந்து பகவானிடத்துல ஒப்பிடலாம், பகவானிடத்துல இந்திரனோட ஒப்பிடுறல. இது நல்லா இருக்கா? சரியா இல்லையே. யதாவதேன தேவேன அது நிர்வஜ்ர பாடினா அப்படின்னு. யதா அவரேன தேவேன அதிதிகி வஜ்ரபாணினா அது சொல்லு. இது எங்க? ஸ்ரீமத் பாகவத்துல பகவான் வாமனர் பிறந்ததுன்னு சொல்ற சுகஸ்வர். எப்படி சந்தோஷப்பட்டா தெரியுமோனோ? யாரு? அதிதி. யதா அவரேன தேவேன, ரொம்ப குறைச்சலா இருக்கக்கூடியதான தேவன் இருக்காரே இந்திரன், அந்த இந்திரன் பிறக்கும் பொழுது அதிதிக்கு எப்படி ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதோ அதே போல சந்தோஷம் தான் ஏற்பட்டது வாமனர் பிறக்கும் பொழுது. அப்படி இல்லை. யதா அவரேன தேவேன அதிதர் வஜ்ரபாடினா, வஜ்ரபாடி இந்திரன். அப்புறம் சந்தேகம் வரும், இந்திரனோட 10,000 மடங்கு வசதி பகவான் மகாவிஷ்ணு. அப்ப இந்திரன் பிறந்தப்ப ஏற்பட்டதான சந்தோஷமே மறுபடியும் அவளுக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னா சொல்றதுக்கு நன்னா இல்லை. என்ன பண்றது யோஜனை பண்ணி பார்த்தா அப்படி இல்லை. ராமன் பிறக்கும் பொழுது கௌசல்யக்கு என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷம் மறுபடியும் அதிதி பிறக்கும் பொழுது அதிதிக்கு மாமன்னன் பிறந்தா போலேன்னு வியாக்கியானம் பண்ணிட்டு. ஏன் சுவாமி இப்படி பண்றேன்னு? மகாவிஷ்ணுக்கு வேற யார ஒப்பிட முடியும்? அவருக்கு சமானமாக வேற யார் இருக்கார்? பிரதிமா அஸ்தி வேதம் சொல்றது. அவருக்கு ஈக்குவலண்டா வேற யாரும் இல்லை, அவருக்கு ஒப்பிடுறதுக்கு வேற ஒரு பொருளும் உலகத்துல இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? அவருக்கு அவர் தான் ஒப்பிட முடியும், அவரைத்தான் ஒப்பிட முடியுமே தவிர தர முடியாது. சமுத்திரம் எப்படி இருக்கு? குட்டை மாதிரி இருக்குன்னு சொல்லலாமா? எங்க அதை கடல் மாதிரி இருக்குன்னு சொல்லலாமா? இல்ல ஏரி மாதிரி இருக்குன்னு சொல்லலாமா? சமுத்திரம் எப்படி இருக்குன்னு என்ன சொல்லலாம்? சமுத்திரத்துக்கு வேற ஒன்றும் சொல்ல முடியாது. சாகர சாகரோபமஹா. ஆகாசம் எப்படி இருக்கு சார்? ஆகாசம் எங்காத்த ரூம்ல ஸ்பேஸ் இருக்கு அது மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்ல கிரவுண்ட்ல வெட்ட வழியா இருக்குன்னு அதுன்னு சொல்ல முடியுமா? அப்ப சமுத்திரத்துக்கு ஆகாசத்துக்கு என்ன எது மாதிரி இருக்குன்னு சொல்லணும்? ஆகாசம் ஆகாசம் மாதிரிதான் இருக்கு. ககனம் ககன ஆகாரம் சாகர சாகரோபமா. வேற ஒண்ணும் உபமானம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி பகவானுக்கு உபமானம் கொடுக்கணும், பகவான் தான் கொடுக்கணும். ஆனா பகவான் எங்க பிறந்திருக்கார்? கௌசல்யக்கு ராமனா பிறந்திருக்கார். ஆனா வஜ்ரபாடினான்னு போட்டிருக்கேன். எதாவதேன தேவேன அதுக்கு வஜ்ரபாணினான்னு போட்டிருக்கேன்னு. வஜ்ர ரேகை அவருக்கு இருக்கா? நம்ம கையில ரேகை இருக்க பார்த்தல, இந்த ரேகைகள்லாம் குழந்தைகள் பிறக்கும் பொழுதே இருக்கும் சார். அதுக்கப்புறம் தானே கொஞ்சம் கொஞ்சமா வளரும். ஒண்ணும் இல்லை, குழந்தைகள் பிறக்கும் பொழுதே அந்த கையில ரேகை இருக்கும், ஆயுஷ்ய ரேகை இருக்கும். அதுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கையில லைஃப் லைன் இருக்கும், இருக்கும். அதை பார்த்துக்கலாம் நம்ம. அந்த ரேகைகள்லாம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கும். அது வயசாக மாறிட்டே இருக்கும். ஆனா அந்த மாறிட்டு இருக்கக்கூடியதான அந்த ரேகைகள் இருக்க பார்த்தீங்கன்னா, அந்த ரேகைகள்ல வஜ்ர ரேகைன்னு ஒண்ணு இருக்கு. ராமனிடத்துல இருந்ததும் அந்த வஜ்ர ரேகை. அதனால அது வஜ்ரபாணினான்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரியே
இந்திரனோட ஒப்பிடுறல சார் பகவான அப்படின்னு கேட்டுண்டா, இந்திரன் பரமேஸ்வரன் அர்த்தம். இந்திர கர்மான ஐஸ்வர்யாதி கர்மா. ஐஸ்வர்யாதிகள், ஐஸ்வர்யம், ஞானம், பலம், தேஜஸ், வீரியம், இப்படிப்பட்டதான குணங்கள் இருக்க பதில இது அந்த பகவானுக்கு எப்படி இருக்கோ அது இவருக்குத்தான் இருக்கு அப்படின்னு. இந்திரஸ்ய கர்மா இவ கர்மா, அது ஒண்ணு. இல்ல இந்திரன் என்ன பண்ணிட்டு இருக்கார்? உலகத்தை கட்டி காப்பாத்திட்டு இருக்கார், மூகுலத்தையும் காப்பாத்திட்டு இருக்கார். அதே போல எங்க பகவானுக்கு என்ன பேரு, என்ன கர்மா என்ன பண்ணிருக்கார்? மூகுலத்தையும் காப்பாற்றுவது, தர்மத்தை சரியாக நிலநாட்டுவது, அப்படிங்கிற கர்மாக்கள் இவரும் பண்ணிட்டு இருக்காரு. அயல் பகவானுக்கு என்ன பேரு? இந்திர கர்மா. அப்புறம் மகா கர்மா, எல்லா நாமக்களும் கர்மா கர்மான்னு வரப்போகுது. இந்திர கர்மா, மகா கர்மா, கிருத கர்மா, இப்படி சில நாமக்கள். இந்திர கர்மா இவருடைய செயல்கள் என்னென்ன? அப்ப இந்திரன் மாதிரி ஏதோ உலகத்தை காப்பாத்துல முக்கியமா இருக்க அப்படிங்குமா? கிடையாது. மகா கர்மா, இவர் பண்ணினதான செயல்கள் வேற ஒருத்தராலையும் பண்ண முடியாது. என்ன சார் அப்படி சொல்லிட்டு இருக்க, அப்படி என்னத்த பண்ணிவிட்டார் அப்படிங்கிறடா. அவர் பண்ணினதான செயல் வேற யாராலையும் எப்பொழுதும் பண்ண முடியாது. ஏன்? உலகங்களை தயார் பண்ணினார், பஞ்சபூதங்களை சிருஷ்டி பண்ணினார். அவ்வளவு சுலபமா? பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடியதான பூமியில இருக்கக்கூடியதான பொருள்களை கண்டு ஒரு பொருளை தயார் பண்றது எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கா பாருப்பா. ஆனா இந்த பூமியை தயார் பண்ணினார், முடியுமா உங்களால? ஜலத்தை தயார் பண்ணினார், நெருப்பை தயார் பண்ணினார். முதல்ல ஒண்ணுமே இல்லை பார்க்கணும். இப்ப இருக்கிற பொருளை வச்சுட்டு நம்ம பண்றோம். தங்கம் உங்களுக்கு கொடுத்த பிறகு அந்த தங்கத்தை தட்டாங்கிட்ட கொடுத்து அது செங்கிலியாகவும் வளையாகவும் தோடாகவும் நீங்க மாத்துவீங்க. தங்கமே இல்லாம வளை பண்ணணும்னு எப்படி பண்ணுவேன்? பகவான் பண்றதுக்கு முன்னால, உலகம் பண்றதுக்கு முன்னால என்ன இருந்தது? ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணும் இல்லை, அதை பண்ணக்கூடியதான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது. இப்ப தட்டானா இருந்தா நீங்க தங்கம் மட்டும் கொடுத்தா போறாத, ஆனா என்ன கொடுக்கணும்? அந்த தங்கத்தை வளையா மாற்றுறதுக்காக அவனுக்கு இரும்பு, நெருப்பு, தட்டி, அதுக்கப்புறம் அந்த ஒளி, இதெல்லாம் வேணும். அந்த செயல்பட்டு தேய்க்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த சுத்தம் ஆக்கிட்ட இத்தனையும் பண்றேன் பாருங்க. இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தாதான் பண்ண முடியும். ஒரு சமையல்னா அனுசூயமாவ கடலையை கொடுத்து சுண்டலா பண்ணு, ஜலத்தை தெளிச்சு சுண்டலா பண்ணிவிட்டாலாம், வேற ஒண்ணும் பண்ணல, அவ்வளவு சுலபமா. ஆனா நம்ம பண்ணணும், வேணும் ஸ்டவ் வேணும், கேஸ் வேணும், லைட்டர் வேணும், பாத்திரம் வேணும், ஜலம் வேணும், மீதி பொருள்கள்லாம் இருக்கணும். அத்தனையும் இருந்தாலும் வழக்கம் இருக்கணும். இல்லைன்னா மஞ்சப்படி மிளகா ஒரு போட்டுருவோம், ஒரே மாதிரி தானே இருக்குட்டான், அவ்வளவுதான் போட்டான். அப்புறம் அனுபவிக்கிறது யாரோன்னு விவகாரம் என்ன? இத்தனை பக்கத்துல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருந்தா தான் உங்களால பண்ண முடியும். பகவான் உலகத்துல படைக்கிறதுக்கு முன்னால் அவர் இடத்துல என்ன இருந்தது? ஒண்ணுமே இல்லை. ஒரு சாதனமும் இல்லாதான மிக பெரியதான பதார்த்தங்களை தயார் பண்ணினார். ஆகையால் அவருடைய செயல்களுக்கு அவர் இதுதான் செய்வார், இது செய்ய மாட்டார், இது முடியாது எனக்குடையதான விவகாரம் இல்லை. அவருடைய செயல்கள் எல்லாம் அந்த மிக சிறந்ததான செயல்கள் ஒன்றுண்டாகணும். அதற்கு பிறகு லோகத்துல எல்லாத்த விட மிகதான ஆச்சரியம் என்ன? இந்த மனுஷனுடைய சரீரத்தை தயார் பண்ணினது. இந்த சரீரம் இருக்க பட்சல நம்ம அதை லைட்டா எடுத்துட்டு இருக்கோம். என்ன சார் இதுல இருக்க தெரியும். இந்த சரீரம் உண்டாகிறதுக்கு முன்னால வெறும் பிந்துவா தான் இருந்தது. ஒரு 10 மாசத்துல இந்த சரீரம் இப்படியாது. அந்த குழந்தை உண்டாச்சு. குழந்தை பிறந்ததுன்னு அந்த குழந்தை அழகுது சார். இது அழணும்னு யார் சொல்லி கொடுத்தா? அந்த குழந்தைக்கு நமக்கு வலி வந்தா அழணும் எப்படி சொல்லி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அதனுடைய உலகங்களை சரீரம் முழுக்க அதுக்கு தயார் பண்ணியிருக்க. கண்கள், கண்களுக்கு மேல இமைகள், அந்த இமைகளுக்கு நுனியில ஒரு 30 முடி மேல கீழே பார்த்தீங்களா? அது ஏன்டா டஸ்ட் வராம இருக்கிறது, ஃபில்டர் பண்றதா தயார் பண்ணிருக்க. மூக்குக்குள்ள சின்ன சின்ன முடி, அந்த சின்ன குழந்தைக்கு எதற்காக உள்ள வேற எதுவும் போகக்கூடாது எவ்வளவு யோசனை பண்ணி கரெக்டா ஒவ்வொரு பதார்த்தமும் அதை கரெக்டா அப்படி யோசனை பண்ணி கொடுத்துருக்காரு. சில குழந்தைகளை பிறக்கிறப்ப தலைமுடியும் வருது. ஏன்னா டக்குனு கீழே விழுந்து அடிபடப்படாத முடி வேணும் யோசனை பண்ணி பார்த்தல. 10 விரல் கொடுத்துருக்காரு நமக்கெல்லாம்.
இந்த விரலை மட்டும் கொடுத்தா போறாது, அந்த விரலை மடக்கிறதுக்காக 3 இடத்துல ஜாயின் பண்ணிட்டு ஒவ்வொரு இடம் 3 வலிக்கலாம். அது இல்லாத போனா ஒரு நாளைக்கு இன்னைக்கு சாயங்காலம் ராத்திரி ஆத்துக்கு போய் அந்த விரலை மடக்காம பிசைஞ்சு பாருங்க, அன்னத்தை அப்ப தெரியுது உங்களுக்கு. அதான் நேராவே வச்சிருக்கணும், அதை பிசைஞ்சு பார்க்கணும் உங்களுக்கு, உங்களால முடியாது. அப்ப அதை அத்தனை இடத்துலயும் மடங்கினாதான் உங்களால பிசைஞ்சு சாப்பிட முடியாது. இவ்வளவு பெரியதான ஒரு செயல்களை யாரால பண்ண முடியும்? சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அவயவங்களும், இன்னும் டாக்டரை கேட்டா டாக்டர் சொல்றாரு தெரியுமா, சில அவயவங்களுக்கெல்லாம் சப்ஸ்டியூட் இருக்கு சார், இன்னொன்னு இருக்கு, ஒண்ணு கெட்டு போனா இன்னொன்னு பண்றதுக்கு இருக்குங்கிறான். அது சிலது. அப்ப இதயம் 2 வைக்கப்படாதான்னு கேட்டேன் நான். அவர் என்ன சொல்ற, ஒரு இதயத்திலேயே ரொம்ப பேருக்கு கொடுத்துட்டாய்மா, யாரையோ லவ் பண்ணிட்டு இருக்கா, ஒரு இதயம் கொடுத்தாலே அவருக்கு வம்பா இருக்கு, பல இதயம் கொடுத்தா என்ன ஆயிடும் உலகத்துல பாருங்க. அதனால ஹார்ட் ஒன்றே கொடுத்துருக்கா சொன்னார் அப்படின்னு விடுதா. ஆனா விவகாரம் என்னன்னு, சில பொருள்கள்ல நிறைய இடத்துல எக்ஸஸாவே வச்சுட்டு இருக்க. இந்த ஹார்ட் ஆபரேஷன் பண்ணும் பொழுது காலில் நரம்ப கட் பண்ணி அங்கே போடுறோம், கையில நரம்ப கட் பண்ணி அங்கே போடுறோம். என்ன சுவாமி அதை எடுத்தோம்னா அங்கே இது கெட்டு போயிடாதானே? இல்ல சார், இது எக்ஸஸா வச்சிருக்கா, ஒரு டைம் பையன் 1 2 வச்சிருக்கா இருக்கிறது. இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க டாக்டர் சொல்ல. நம்ம ஏதோ சொல்றோமே தவிர அவளுக்கு ஒவ்வொரு நரம்பும் அதுல இருக்கக்கூடியதான விவகாரங்கள் என்ன அப்படிங்கிறத ஆயுர்வேதத்துல ஒவ்வொரு நரம்புக்கும் பேரு, அது என்ன வேலை செய்யறது, எங்க இருந்து அலம்புதாக்கோ விஸ்வோதரா வாரணாசி அஸ்திஜிக்வா பயஸ்வினி இப்படி இது நாடிகள்லாம் இருக்கான். அந்த நாடி 1 கோடியில இருக்கு, இன்னொரு கோடியில வேலை செய்யறது. கை விளைக்கிறதுன்னா முதுகுல கீழ் பாகத்துல அமிர்தாஞ்சனம் தடவுன்னா வம்பா இருக்க, கைக்கும் அதுக்கு அங்கே தடவை நீங்க பாருங்க குறையுதா இல்லைன்னு தெரியாது. அப்ப என்ன, ஒரு எண்டு இங்க இருக்கு, இன்னொரு எண்டு அங்க இருக்கு, அங்க நீங்க சரி பண்ணீங்கன்னா இங்க வேலை செய்யும். யாருதான் சொல்ல முடியும்? அது பகவான் தான் அத்தனை தயார் பண்ணியிருக்கா. இத்தனை விவகாரங்களும் இவ்வளவு சரீரத்தை தயார் பண்ணி கொடுத்திருக்காரு. இதை விட உயர்ந்ததான ஒரு கர்மா சொல்ல முடியுமாங்கிறார் வாசஸ்பதி மிஸ்ரர் ஒரு பாமத்தின்னு ஒரு வியாக்கியானம். அவர் சொல்ற, அவங்க ஒரு சரீரமே அவருடைய சர்வஜத்துவத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கு, வேற எங்கேயும் நம்ம தேட வேண்டாங்கிற. பஞ்சதீசல வித்யாரண்யம் இந்த பையன் ஆத்துல அம்மாவை என்னடா லேட் ஆச்சுன்னு கேட்டான். கேட்கக்கூடாதோ, ஒரு நாளைக்கு வெளியில போனா 6 மணிதான் வருவான்னு நினைச்சேன், 4-5 மணி நேரம் ஆனாலும் வரல, என்ன வரலையே அப்படின்னு கவலை பண்ண. அப்பதான் செல்போன் கிடையாது, என்ன வரலையேன்னு அம்மாவுக்கு ஒரே கவலை. வந்தான், வந்ததுல என்ன ஆச்சு, ஏண்டாப்பா இவ்வளவு லேட்டு, சமாதானம் சொல்லணுமா இல்லையா, ஏன் லேட்டுன்னு லேட்டுன்னு சொல்லாம இல்லையா, உனக்கு எதற்கு, வெளியில போனா லேட் ஆகத்தான் ஆகும். பசங்கள் பதில் சொல்றது பார்த்தீங்களா? அவர் கேட்கிறார், இவன் பிறக்கிறதுக்கு 10 மாசத்துக்கு முன்னால இவன் எப்படி இருந்தான், அது கர்ப்பவாசமா இருக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டான், வளர்ந்ததுல இது புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட நம்ம வளர்த்தோம். இன்னைக்கு என்னடா ஆச்சுன்னு, கச்சதி ஆகச்சதி புருஷன், என்னை பத்தி உனக்கு என்ன கவலைன்னு கேட்கறான்னா அந்த அம்மா. இதை விட வேற என்ன வேணும்னு சொல்லுவோங்கிற பஞ்ச வித்யாரண்யர். வாழ்க்கையில இருக்கக்கூடியதான எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்தாலே புரியும். ஓஹோ, இத்தனை விஷயம் இருக்கா, அத்தனை விதமாக பகவான் பண்ணிட்டு இருக்க. ஆகையால் பகவானுடைய செயல் என்ன, மகா கர்மா. இவ்வளவுதான் கர்மான்னு சொல்ல முடியாது சார். மகாந்தி வியதாதீனி பூதானி கர்மாணி காரியாணி அஸ்யா வியதாதாரி பூதானி. ஒரு ஆகாசமோ வாயுவோ ஜலமோ பிருத்திவியோ இவைகள்லாம் தயார் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதே போலயே மனுஷன் மாடு நாய் எத்தனை தயார் பண்ணியிருக்காரு பாருங்க. அத்தனையும் அவள கர்மாக்கு தகுந்தா போல அத்தனையும் உபயோகப்படணும். இதுல ஒரு ஜந்து கூட வேஸ்ட் இல்லை. அத்தனையும் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு முன்னுக்கு வரத்துக்காகத்தான் பண்ணியிருக்காரு பகவான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சிலதெல்லாம் பாக்டீரியாலாம் மனுஷனுக்கு கெடுது சார், அது ஏன் தான் பகவான் படைச்சாரோ. இந்த கொசுவெல்லாம் பகவான் படிச்சிருக்காரு பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுவோம், பிடிட்டு நீங்க அடிக்கிறேன். ஆனா அதனால கெட்டு போச்சா, பகவான் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, அதுவும் வேணும். அதை சாப்பிடுறதுக்கு சில பூச்சிகள் இருக்கு. அந்த பூச்சிகள் நம்ம ஆத்துல இருந்ததுன்னா நமக்கு கெடுதல் பண்ணக்கூடியதான பூச்சிகளை அது சாப்பிடும்.
ஆயால் விவகாரம் முழுக்க இது பெரிய ஒரு சக்கரம். இது ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தய தீஹய அகாயுரிந்திரியா ராம மோகம் வர்த்தத ஜீவதி. ஒரு சைக்கிளை நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன். என்னென்ன இப்படி இருக்கணும், இப்படி வாழணும், இவனுக்கு ஏன்னா இந்த உலகம் முழுக்க யாருக்கா? மனுஷனுக்கா. அது ஞாபகம். வேற எந்த இனத்துக்கும் தனியா இல்ல, மனுஷனுக்கு மட்டும்தான். கொடிகள்லாம் இருக்கு, அந்த கொடிகளுக்கெல்லாம் அதுக்கு ஒரு பிராணம் இருக்கா இல்லையா? அதுவும் மரங்களுக்கெல்லாம் பிராணம் இருக்கு. மரங்களும் ஜீவால் தான். அவ எப்படி சார் பகவான் அடையிறது? அப்படியா? ஒண்ணுமில்ல. உங்க ஆத்துல மல்லி கொடி இருக்கு, அந்த மல்லி கொடியில இருந்து மல்லி புஷ்பங்கள் வந்திருக்கு. அந்த மல்லி புஷ்பங்கள்ல தொடுத்து நீங்க அப்படியே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணலையானால் உங்களுக்கும் புண்ணியம். அது எங்க இருந்து வந்ததோ அந்த மல்லி கொடிக்கும் புண்ணியம். அடுத்த ஜென்மால அதுக்கு மனுஷ ஜென்மம் கிடைக்கும். பசுமாடை இருக்கு, பசுமாடை நீங்க என்ன பண்ண, அதை கொடுக்குற பாலை எடுத்து முதல்ல கொஞ்சம் பாலத்தை தயார் பண்ணி எடுத்து வச்சுவிட்டு மீதி பாலை நீங்க காப்பி சாப்பிட்டு, நான் வேண்டாம்னு சொல்லல, ஆனா கடைசியில அந்த பாலை எடுத்துட்டு பரமேஸ்வரருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிடலையானால் அந்த பாலை கொடுத்ததான பசுமாடு இருக்கே, அந்த பசுமாடுக்கு நல்ல ஜென்மாவும். பார்த்தீங்களா? அவைகள்லாம் மனுஷனுடைய வழியாகத்தான் முன்னுக்கு வருது. மனுஷன் யாரையும் நாட வேண்டியதில்லை, தானே கர்மாக்களை பண்ணலாம், தானே முன்னுக்கு வரலாம். அப்படிப்பட்டதான அந்த மானிட பிறவையும் அவனுக்கு உதவக்கூடியதான அத்தனை பூதங்களும் தயார் பண்ணினார். ஆகையால் அவனுக்கு மகா கர்மா மகாந்தி வியதாதேவி பூதானி கர்மாணி அத்யா காரியாணி அத்யா இது மகா கர்மா. அதுக்கப்புறம் கிருத கர்மா. மகாகர்மா ஆச்சு, கிருத கர்மா கிருதமேவ சர்வம். நீங்க எப்ப காத்தாலும் உங்களை கேட்கல சார், எல்லா வேலையும் செஞ்சு முடிஞ்சாச்சா? ராத்திரி 11 மணிக்கு கேட்டோம், இன்னும் இல்லை சார். ஒவ்வொரு நாளும் நம்ம காலம் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணுவோம்னு நினைச்சு பாக்குறோம், அன்னைக்கு முடியல. இன்னைக்கு 1000 ஜபம் பண்றதுன்னு நினைச்சா 10 கூட போடலை சார். என்ன அவ்வளவு பிஸியாவா இருக்கான். விவகாரம் என்னாச்சு? முக்கியமான விவகாரங்கள் பண்ணணும்னு நினைச்சா, நல்ல காரியங்கள் இல்ல, ஏதாவது அந்த லௌகிக காரியம் கூட பண்ணணும்னு நம்ம நினைச்சா அப்பதான் இடையூறு வருது. கடைசியில ஏதோ இதெல்லாம் காலமே பண்ணணும்னு நினைச்சேன், பண்ண முடியல. இது நம்ம வாழ்நாள்ல நடந்து பார்த்துட்டே இருக்கோம். சில பேர் பிளான் பண்ணி மெட்டிகுலஸா நடத்தணும் நடந்துன்னு பார்த்தா, சில பேர் வேணும்னு நினைப்பான் இது நாளைக்கு பண்ணலான்ட்டு. கடைசியில் நாளைக்கு பண்ணுவேன், சரி நாளைக்கு பண்ணுவான்னு நினைச்சோமா, நாளைக்கே பண்ண மாட்டான். விவகாரம் முழுக்க இப்படி போயிட்டே இருக்கும். தலைக்கு மேல வந்த பிறகு வேற வழி இல்லையேன்னு சொல்லிட்டு இருப்பான். அதனால என்னாச்சு, இன்னொரு 4 கர்மாவுக்கு நிற்கும். ஆனா பகவான் அப்படி இல்லை. அவர் எப்ப பார்த்தாலும் தான் எதை பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை பண்ணியாச்சு. கிருதம் கர்மா ஏனா, அதனால கிருத கர்மா at any moment of time. அவரை கேட்கலையானால் இது பண்ணணும்னு நினைக்கல, நடக்க முடியல, எதை பண்ணியாச்சுங்கிறார். அன்னைக்கு எதை பண்ணணும்னு நினைக்கிறாரோ ஆஃப்டர் திஸ் டைம் ஆல்வேஸ் ஆன் தி டாட் கரெக்டா முடிஞ்சிருக்கார். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு காரியத்தை பண்ண வேண்டியது, முதல்ல சங்கல்பம் பண்ண வேண்டியது. நம்ம டார்கெட் என்னன்னா எது நடக்காதோ அதை தீர்மா வச்சுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, சில பேர் 10 சார்ட்டை போடுறது, சார்ட் போடுறதுக்கே டைம் ஆயிடுச்சுன்னு அதுக்கு விவகாரம் பண்றது இல்லை. இதை பண்ண வேண்டியது, அதை பண்ண வேண்டியது. கடைசியில் என்ன ஆச்சுன்னு, இந்த அனாலிசிஸ்லயே பொழுது போறது. ஆபீஸ்ல மீட்டிங் 4 மணி நேரம் மீட்டிங். அந்த மாதிரி பேசாம இருந்தாலும் நம்ம காரியம் நடந்துட்டு இருக்கும். இப்ப போராட்டம் பண்ணி பாருங்க, ரொம்ப பேரும் நிறைய பேசிட்டே இருக்கா. நம்ம பேச்ச நிறுத்தி பகவத் தியானத்துல மனசை விட்டோமையான சீக்கிரமா நம்மளே யோசனை பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு தான் பேசணும். எவளை கேட்கிறாளோ அவளைதான் பதில் சொல்லணும். சில பேருக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டேன்னா போர்வியானா இந்த கேள்விக்கு ஆன்சரே நமக்கு வேண்டாம், இந்த ஜன்மால இவளை கேட்கக்கூடாது அப்படின்னு பேசிட்டே இருந்தா என்ன முடியாது. வேதம் சொல்ற அந்யாவாசோ விமுஞ்சதா அமிர்தேது. நீ முன்னுக்கு வரணும் வேணும், சிம்பிளான ஒரு வழி சொல்லி தரேன்பா. அந்யாவாசோ விமுஞ்சதா, பகவானை பத்தியும் வேதாந்தத்தை பத்தியும் தவிர மீதி வார்த்தைகளை நிறுத்திவிடு. ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாவது மௌனமா இருந்து பழகிக்கோ. அதெல்லாம் நடக்காது சார். 1 மணி நேரமாவது மௌனமா இருந்து பழகிக்கிறோம். ட்ரை பண்றேன். எப்பன்னு தூங்குறப்பண்டாம் முடிச்சுட்டு இருக்கிற சமயத்துல ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு, 4 தடவை செல்போன் ஹலோ ஹலோன்னு சொல்ல வேண்டியிருக்கு.
ஒருத்தன் கேள்வி கேட்டான், இந்த உலகத்திலேயே அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடியதான பதம் எது? அவனுக்கு எப்படி புத்தி போச்சு பாருங்க. ஏதோ நான் ராமநாமா நினைச்சேன், அவன சில பேர்லாம் கோடி நாமாக்கள் எழுதுற அளவுக்கு அப்படி நம்ம கிராமத்துல எத்தனையோ பேருக்கு ராமநாமா இருக்கு. இல்ல ஹலோங்கிற பேரும் என்னன்னா எப்ப தொட்டாலும் யார் தொட்டாலும் இந்த ஹலோ தான். இது என்ன விவகாரம், என்ன நம்மள்கிட்ட எப்படி போயிட்டா பாருங்க. பகவன் நாமாவை விட இந்த நாம அப்படி போயிடுதுன்னு ஏன் சொல்ல வந்து, அப்படி இல்லாமல் திருந்த கர்மா. எந்த சமயத்துல எப்ப பார்த்தாலும் நமக்கு பண்ண வேண்டியது பண்ணியாச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது இருந்தா மனசுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமோ. அப்பாடா நடக்கும் முடிச்சது பகவானுடைய அனுகிரகத்துல அப்படின்னு நினைப்போம். அதனால கிருதமேவ சர்வம், எல்லாமும் செஞ்சாச்சு. அதனால கிருதார்த்தத்வாத் நகர்த்தவியம் கிஞ்சிதபி கர்ம அத்திய வித்யதே. இன்னும் பண்ணலையே, இது இன்னும் பண்ணலையே, அப்படி பாக்கி இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாது அவருக்கு எப்போ. அதனால அவர் கிருத கர்மா தர்மாத்மகம் கர்ம கிருத்தவான் இவா. தர்மாத்மகம் கர்மா, பண்ண வேண்டியதான செயலை, நல்ல செயலை பண்ணிட்டே இருக்கார். அவருக்கு ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை. அவங்க ஞானம் வந்த பிறகு ஒரு கர்மாவும் பண்ண வேண்டாம், யாரும் பண்ண வேண்டியது இல்லை ஞானம் வந்த பிறகு. ஆனா ஞானம் வந்த பிறகு சில பேர் கர்மா பண்ணிட்டு இருக்கான். எதுக்குன்னா லோகசங்கிரமே வாபி கர்த்துமிச்சதி, லோக சங்கிரகத்துக்காக சம்பத்தியன் கர்த்தும் அர்ஹதி. ஞானம் வந்த பிறகு ஒரு நாள் நம்ம பண்ண வேண்டியதுல நமக்கு அதனால பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற மனுஷன் பண்ணலாமோ இல்லையா, பண்ணணுமோ இல்லையா, அதுக்காகத்தான் அவ பண்ணினாத்தான் அவளை காப்பி பண்ணி பார்ப்பான். ராமனை விஸ்வாமித்திர அழைச்சிட்டு போயிட்டார். அழைச்சிட்டு போனார். ஆனா அவருக்கு ராமனுடைய வாழ்க்கை சொகுசான இருந்தாலும் இதெல்லாம் பண்ணி கொடுக்க முடியுமோ அவருக்கு? கிடையாது. ராத்திரி காலமுறையெல்லாம் நடந்து அழைச்சிட்டு போறார். அப்பெல்லாம் வண்டி தான் ஒண்ணும் கிடையாது, நடந்து அழைச்சிட்டு போறார். ஆத்தாரா ராத்திரி வேலை வந்தது. ராத்திரி வேலை வரும்பொழுது என்ன பண்ணினா, அந்த ஒரு மரத்தடியில படுக்க வச்சு அந்த இலைகள்லாம் பண்ணி கீழே வைக்க வச்சு அது பெட்டாட்டம் தயார் பண்ணி படுத்துக்கோங்கிற. சரி ராமலட்சுமணால் 2 பேரும் படுத்துப்போன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் மூலையில தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார். இப்ப லட்சுமணன் என்ன பண்ணார் தெரியுமா, அவ எழுந்து நிக்க ஆரம்பிச்சுட்டார். ஏன்டா ராமன் தூங்கிட்டு கூட ராமனை யார் காப்பாத்துவா? அங்க இருக்கிறப்ப அரண்மனையில இருக்கிறப்ப ஜனங்கள்லாம் இருப்பா, ஒண்ணு வராம இருக்கணும். இங்க என்னடா ஆடு வந்து பூச்சிகளவும் சிம்மம் கரடிகள் தவிர ராமனும் தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருக்கிற காலத்துல அவரை காப்பாற்ற ஒரு ஆள் வேணும் அப்படின்னு தான் தூங்காம நின்று இருக்காரு. தனுஷ்பாணியா நிக்கிறார். ராத்திரிகள்லாம் ஆச்சு. காலமே 4 மணி வந்தது. விஸ்வாமித்திரர் எழுந்துட்டார். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்மிகம். நம்ம இது வந்து வெங்கடேஸ்வர சுப்பிரபாதத்துல இருக்குன்னு நினைச்சோம். இல்ல, இது மூலத்துல ராமாயணத்துல இருக்கிற ஸ்லோகம். பெரியாச்சன் வெள்ளையில வெங்கடேஸ்வர சுப்பிரபாதமா எழுதிவிட்டார். அவர் தான் சேகரிச்சு இந்த ஸ்லோகங்கள்லாம் ராமாயணத்துல இருக்க. அப்ப என்ன சொல்றாரு, ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டு படுத்துட்டேல, உங்களை ஆத்துல பாக்காத காலமே எழுந்ததுமே முழிச்சதுமே அம்மா வந்து என்ன வேணும் நன்னா தூங்கினியா அப்படின்னு நல்ல வார்த்தையை சொல்லி எழுப்பா. என்னால என்னதான் பண்ண முடியும்? கௌசல்ய பெற்ற செல்வமேன்னாராம். கௌசல்யா சுப்ரஜா ராமா. சரி அப்படின்னா அவர் பாட்டு தூங்கிட்டே இருக்கட்டுமே 7 மணி வரைக்கும். இப்ப என்னட்டு இல்ல, நீங்க எழுதுல வேலை செய்யணும், சந்தியாவந்தனம் பண்ணும். பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, கிழக்குல சூரியன் உதிச்சுட்டு இருக்கார், சந்தியாவந்தனம் பண்ணணும் நீங்க, அதனால எழுதுங்க அப்படிங்கிறார் விஸ்வாமித்திரர். பார்த்தீங்களா, அவருக்கு என்ன காரியம் நடக்கும். பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, அவர் சொல்றாரா சந்தியாவந்தனம் எதுக்குன்னு. சந்தியாவந்தனம் பண்ணினா பகவத் பிரீதி ஏற்படும், அதனால நம்ம நல்லா இருக்கலாம். நானே பகவான் ஆச்சா, எனக்கு பகவத் பிரீதி எதுக்கு வேண்டியது இல்லையே அப்படின்ட்டார. அதான் சொல்றார். அப்படி என்னங்களை பூர்வா சந்தியா பிரவர்த்ததை என்ன உத்தேஷ்ட நரசார்தூல. நீ மனுஷனப்பா, இப்ப வைகுண்டத்தில் நீங்க படுத்துட்டு இருந்த அப்ப சந்தியாவந்தனம் பண்ண வேண்டியது இல்லை தான். மகாலட்சுமி தாயாருப்பா, காலை பிடிச்சுட்டே இருப்பா, அப்படியே ஆனந்தமா புரிஞ்சிருப்பா, காலை நீட்டு படுத்துட்டே ராத்திரியெல்லாம் பகலாம் இருக்கலாம். நீங்க நான் அப்படி சொல்லல. இங்க எப்படி இருக்கு, மனுஷனா பிறந்திருக்கு. மனுஷனா பிறந்தா எப்படி இருக்கணும், மனுஷாளுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அப்படிதான் இருக்கணும். அதனால உத்தேஷ்டா உத்தேஷ்ட தஜாகிரத பிராப்தியவரம் நிபோத விஸ்வாமித்திரர் சொல்றான். உத்தேஷ்டா ஏன் நரசார்தூல
நீ மனுஷனப்பா, மனுஷனா இருக்கிறவன் என்ன பண்ணணுமோ அது பண்ணித்தான் ஆகணும். அது ஆர்டனரி மனுஷன் தானே சார். மனுஷன்ல நீங்க ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, தாண்டப்படாதது எங்க இருக்குன்னு தாண்டினா என்ன என்னால நீ முடியல, சோம்பேறித்தனமா இருக்கேன். ஒரு நாள் சோம்பேறித்தனையா இருக்குன்னா டெய்லி அப்படிதான் தோணும். காலமே 5 மணிக்கு எழுந்து ஆகணும். என்னன்னாலும் ஒரு நாளைக்கு ஒரு 6 6:30 என்ன நேற்று வழக்கம் இன்னைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்னாச்சு, 2 நாள் ஆச்சு, இப்படி வச்சு போகுமா பழைய நிலை வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால நல்ல வழியில இருந்து ஒரு நாளை இறங்க விடாது. அப்படி இருக்கிறதுக்காக நீ மனுஷன் இல்ல, வெறும் மனுஷன் இல்ல, மனுஷாளுக்கே ஆளுக்கு ஒரு காட்டை எடுத்துக்காட்டா இருக்காய். அதனால நரசால் தூளா என்ன உலகம் எல்லாம் என்ன சொல்லுமா, ராமன் சந்தியாவந்தனம் பண்ணல நான் ஏன் பண்ணணும், ராமன் பண்ணினது பார்த்து நான் பண்ணணுங்கிற விவகாரம் இல்ல. அவர் பண்ணாத போனா அவரே பண்ணல, அவதார புருஷன் சொன்னேன், மனுஷனா இருந்து உயர்ந்தவர அவரே பண்ணலையே, ராஜா பண்ணலைன்னு எதா ராஜா ததா பிரஜா ஆயிடும். அதனால பண்ண உத்தேஷ்ட நரசார்தூலா. எதுக்கு என்னதான் இருந்தாலும் நீங்க பகவத் ஸ்வரூபமா இருந்தாலும் உங்களுக்கு ஞானம் வந்தாச்சு எனக்கு வேண்டாம்னு சொன்னாலும் லோக சங்கிரகத்துக்காக பண்ணும். கர்த்தவியம் தெய்வமாந்திகம், லோக சங்கிரகத்துக்காக பண்ணித்தான் ஆகணும். அப்படிங்கிற ராமாயணத்துல ஒவ்வொரு ஸ்லோகமும் வேகமா படிக்கப்படாது, அதை ரசிச்சு பார்த்தலையான உபனிஷத்துல இருக்கக்கூடியதான அத்தான வாக்கியங்களும் அங்கே அன்மயத்தை அடைகிறது கேட்டோம்னால அப்படியே மகாகர்மா கர்மாத்மகம் கர்ம கிருதவான் இதுவா மகாகர்மா. அதுக்கப்புறம் மகாகர்மா கிருதாகமஹா. இந்த கர்மாக்கள்லாம் எங்கே சார் சொல்லியிருக்கேன்னு வேதத்தெல்லாம் சொல்லியிருக்கேன். பகவான் செஞ்சதான கர்மாக்களை தஸ்மாத்வா ஏதஸ்மாதாத்மன ஆகாச சம்போதா, ஆகாசாத் வாயோ வாயோ அக்னி அக்னே ராபா அத்ய பிருதிவி பிருதிவ்யா ஓஷதயா ஓஷதீத்யோன்னம் புருஷா. ஆகாசத்திலிருந்து ஆரம்பிச்சு மனுஷன் பரியந்தம் வேதம் சொல்லிச்சு. இத்தனையும் பகவான் தான் பண்ணியிருக்கார், அதுல சந்தேகம் இல்லை. அதே மாதிரியே நம்ம பண்ணக்கூடிய என்னென்ன செயல்களை பண்ணணுமோ அதையும் வேதம் சொல்லியிருக்கேன். ஆனா இப்படி செஞ்சதான ஒரு வேதங்கள் இருக்கு, அந்த வேதங்களையும் அதே போலயே சில ஆகமங்களையும், வேதங்களை நம்ம எல்லாரும் ஒத்துட்டு இருக்கோம். அதே போல சில பேர் ஆகமமும் வேத துல்லியம் அப்படிங்கிறார். காஷ்மீர் சைவத்துல சைவாகமங்கள்லாம் வேதம் மாதிரி, வைஷ்ணவெல்லாம் பாஞ்சராத்திராகமும் வைகானதமாகமும் வேதம் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டதான சித்தாந்த சைவத்துல சைவ சித்தாந்தம்னு சொல்லு, அந்த சைவ சித்தாந்தத்துல சில ஆகமங்கள் போஷ்கராகமும் அப்படி ஆகமங்கள்லாம் இருக்கு. அவைகள்லாம் என்னென்ன, அம்பாளும் பரமேஸ்வரனும் ஒருத்தர் ஒருத்தர் பேசுகிறது அப்படின்னு அதெல்லாம் பர்மனன்ட்ங்கிற அவெல்லாம். ஆனா அந்த வேதங்களையோ ஆகமங்களையோ வெளிப்படுத்தினது யார, எங்க பரமாத்மா. ஆகையால் அவருக்கு கிருதாகமஹா, கிருதா வேதாத்மகா ஆகமஹா ஏனா, யாரால் வேதம் எனக்கூடியதான ஆகமங்கள் செய்யப்பட்டதோ. அது எப்படி செய்யப்பட்டதோ தனியா எழுதல, போன கல்பத்துல இருக்கிறது வெளியில ஓதி விட்டு இருக்க. அத்தியமாதோ பூதஸ்ய நிஸ்வசிதமேத எதிர்வேதோ எதிர்வேத சாமவேதோ அதர்வாங்கிரதா அப்படின்னு பிரதாரணிக்க சொல்றது. ஆகையால் அத்தனை வேதங்களையும் வெளிக்கொண்டு வந்தது பரமாத்மா. ஆகையால் அவருக்கு என்ன பேரு, கிருதாகமஹா. இப்படி அழகான நாமாக்கள்ல சுபாங்கோ லோகதாரங்க சுதந்து தத்துவர்த்தனா இந்திரகர்மா மகாகர்மா கிருதகர்மா கிருதாகமஹா அப்படிங்கிற நாமாக்கள் வரைக்கும் பார்த்தோம். உத்பவ சுந்தர, அழகான பெருமாள். இங்க பரமாத்மா என்ன சுந்தரர்னா அதான். அம்பாள சுந்தரியும் பரம மகாவிஷ்ணுவ சுந்தர. இந்த அழகர்னு சொல்ற பார்த்தீங்கன்னா தமிழ்ல அந்த அழகர் யாரு, பரமாத்மா தான் அப்படின்னு அவருடைய அழக சொல்லக்கூடியதான். அதரம் மதுரம் பதனம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம். அவர் சொல்லி சொல்லி பார்த்தார், இது அழகு அது அழகு. ஆனா உங்கள்கிட்ட சேர்ந்தது எல்லாமே அழகு கடைசியில அகிலம் மதுரம். அதே மாதிரி இந்த சுந்தரகாங்கிற நாம வரக்கூடியதான அடுத்த ஸ்லோகம்